போகிறேன்னா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்னா என்ன, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துட்றேன். உங்களுக்கு ஐடி ஃபீல்டில் என்டர் ஆகணும் ஆசை இருக்கா? கோடிங் தெரியாது, எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் யோசிக்கிறீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்னா என்ன ஸ்கில் வேணும், எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், எல்லாம் டீட்டெயிலாக இப்போ நான் சொல்கிறேன். வணக்கம் காய்ஸ், நான் உங்கள் ஐஸ்வர்யா. இங்கே நம்ம சேனலில் தமிழில் ஈஸியாக கோடிங் கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். நீங்கள் பார்த்து புரிஞ்சுக்கோங்க. ஓகே, வாட் இஸ் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்? ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்னா என்ன? யாருக்காச்சும் தெரியுமா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்னா என்ன, அது எதுக்கு வந்துச்சு? சிம்பிளா சொல்லணும்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் அண்ட் டேட்டா பேஸ், இந்த 3 பார்ட்டையும் ஹேண்டில் பண்ற ஒரு டெவலப்பர் தான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்னு சொல்லுவாங்க. என்னென்னது? ஃப்ரண்ட் அண்ட், பேக் அண்ட், next database. இந்த ஃப்ரண்ட் எண்ட்னா என்ன, பேக் எண்ட்னா என்ன, அண்ட் டேட்டாபேஸ்னா என்ன? இப்போ ஓகே பார்க்கலாமா? ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு ஹவுஸ் இருக்கு, ஒரு வீடு இருக்கா? அந்த வீட்டில் வந்து அவுட் சைட் டிசைன்லாம், வெளியே இருக்கிற டிசைன்லாம் இதுதான் ஒரு சின்ன வீடு. இதில் வந்து வெளியே டிசைன்லாம் இருக்குதுல்ல, அந்த டிசைன்லாம் நம்ம ஃப்ரண்ட்னு வச்சுப்போம். இதை வந்து நம்மளால் பார்க்க முடியும், அசஸ் பண்ண முடியும். ஓகே, ஆனால் பேக் அண்ட் வந்து இன்சைடான வேரிங், அது உள்ளே இருக்கும், அது சர்வர் சைடான ப்ராசஸ்ஸு, அது நம்மளால் எப்படி நடக்குதுன்னு பார்க்க முடியாது. அடுத்து டேட்டா பேஸ் வந்து அந்த ஹோம்குள்ளார ஸ்டோர் பண்ணுறோம்ல, வீட்டில் வந்து இப்போ மிளகாத்தூள்லாம் இந்த டப்பாவில் ஸ்டோர் பண்ணியிருக்கு, அப்புறம் சர்க்கரைலாம் இந்த டப்பாவில் இருக்குது, உப்பு டப்பா, அது வந்து தனித்தனியாக இருக்குல்ல, ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம்ல. அதே மாதிரி தான் டேட்டாவை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு தான் டேட்டா பேஸ். இன்னும் கொஞ்சம் ஓவராக புரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் எண்ட் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போமா? ஃப்ரண்ட் எண்டில் வந்து 3 இருக்கு. அதாவது ஃப்ரண்ட் எண்ட்னா ஃபர்ஸ்ட் என்ன? ஃப்ரண்ட் எண்ட் இது வந்து யூசர் வந்து ஹேண்டில் பண்றது. யூசரால் ஹேண்டில் பண்ண முடியுதுன்னா ஃப்ரண்ட் எண்ட். இதில் 3 இருக்கு. ஒன்று ஃபர்ஸ்ட் வந்து HTML, செகண்ட் வந்து CSS, தேர்டு வந்து JS. இந்த HTMLனா என்ன, CSSனா என்ன, JSனா என்ன? HTMLனா ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். CSS வந்து கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட். JS வந்து ஜாவாஸ்கிரிப்ட், டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். இது எதுக்காக யூஸ் பண்றோம் யாருக்காச்சும் தெரியுமா?
இது வந்து வெப் பேஜில் வந்து கண்டென்ட், இமேஜ், ஆடியோ அண்டு வீடியோ இது எல்லாத்தையும் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற மெயின் பர்பஸ் வந்து HTML தான். இது எப்பவுமே ஃபைல் வந்து index.html தான் எழுதுவாங்க. இது சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு வெப் பேஜுக்கு வந்து ஸ்ட்ரக்சரை கொடுக்குறது. ஓகே, இந்த CSS வந்து கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட். இது எதுக்காக யூஸ் ஆகுது? இப்போ நம்ம கண்டென்ட் கொடுத்துட்டோம், அந்த கண்டென்ட் வந்து எந்த சைஸில் வரணும், எந்த கலரில் வரணும், இமேஜ் வந்து எந்த சைஸில் இருந்தாலும் அது நல்லாயிருக்கும், இதெல்லாம் சொல்கிறது வந்து எல்லாம் ரைட் பண்ணுறதெல்லாம் இந்த CSSல தான். ஜாவா ஸ்கிரிப்ட் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா இந்த ஒர்க்கிங், இப்போ இந்த பேஜில் இருந்து இன்னொரு பேஜுக்கு போகணும், இந்த சைட் பை ஆக்ஷன்லாம் சேர்த்து எல்லாமே இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் தான். ஓகே, இது ஃப்ரண்ட்டனோட சிம்பிள் பேசிக் பார்த்தாச்சு. செகண்ட் வந்து பேக்கெண்ட். பேக்கெண்ட்னா ஒன்றும் கிடையாது, சர்வர் சைடில் இருந்து ஒர்க் ஆகுது எல்லாமே பேக்கெண்ட் தான். இதில் ஜாவா அண்டு Node.js, Next.js இது எல்லாமே பேக்கெண்ட் சைடு தான். அது ரொம்ப லென்த்தாக இருக்கும், நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, அடுத்து டேட்டாபேஸ். டேட்டாபேஸ்னால் ஃபஸ்ட்டே சொன்னேன், ஆல் இன்ஃபர்மேஷனும் ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடம். ஸ்டோர் த டேட்டா. இந்த வீக்கில் வந்து நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் டேட்டாபேஸ், HTMLனா என்ன, CSSனா என்ன, JSனா என்ன எல்லாத்தையும் பார்க்கலாம். ஓகே, டுடே செக்ஷன் இந்த ஓவர்வியூ போதும். அடுத்து இதுக்கு சேலரிலாம் என்னன்னு பார்க்குறீங்களா? சிம்பிள் தான். இந்தியாவில் வந்து இதுக்கோட சேலரி வந்து 3 lakh to 12 lakh வரைக்கும் கொடுக்குறாங்க. யூஎஸ்லாம் அதுக்கும் மேலே. இதோட ஃபீல்டு எப்பவுமே குறைய போகிறது கிடையாது. எல்லாம் ட்ரை பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்சால் 6 monthக்குள்ளாரே வேலைக்கு போயிடலாம். டெய்லி ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.